வணக்கம். 3 நிலை கொண்ட ராஜகோபுரத்தோடு வாயில் மேற்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது. காஞ்சி மாநகரில் உள்ள 14 திவ்ய தேசத்தில் இத்திருத்தலமும் ஒன்று. விளக்கொளி பெருமாள் என்கின்ற இத்திருக்கோயில் காஞ்சிபுரம் கீரை மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வார் மூலவருக்கு நேராக அமைந்துள்ளது. மூலவர் மண்டபத்தின் வாயில் மேற்கு பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ளது. மூலவர் விளக்கொளி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மேற்கு பார்த்தவாறு அருள்பாலிக்கிறார். கோயில் வளாகத்தின் வடமேற்கு பகுதியில் தாயார் ஆண்டாள் சன்னதி கிழக்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது. தாயார் ஆண்டாள் கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறாள். மூலவருக்கு விளக்கொளி பெருமாள் என்கின்ற பெயர் வர காரணம் யாதெனில், ஒருமுறை பிரம்மன் பெருமாளை காண வேண்டி காஞ்சிபுரத்தில் அஸ்வமேத யாகத்தை நடத்த முயற்சிகளை மேற்கொண்டார். அப்போது பிரகஸ்பதியாகிய குரு பிரம்மன் பத்தினியான சரஸ்வதி தேவி இல்லாமல் யாகம் முழுமை பெறாது என்று கூறினார். பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் கருத்து மாறுபாட்டினால் சரஸ்வதி தேவியானவள் பிரம்மனை பிரிந்து தன் அம்சமான சரஸ்வதி நதியை அடைந்து வாழ்ந்து வந்தார். பிரம்மா வசிஷ்டரை அழைத்து சரஸ்வதி தேவியை அழைத்து வர அனுப்பினார். இந்த சூழ்நிலையில் வசிஷ்டர் சென்று அழைத்த போது சரஸ்வதி தேவி வர இயலாது என்று கூறியுள்ளார். பிரம்மா தனது மற்றொரு மனைவியான சாவித்ரி உள்ளிட்ட மனைவியர்களை அருகில் வைத்துக் கொண்டு யாகத்தை தொடங்கினார். இதனால் கோபமுற்ற சரஸ்வதி தேவி தன் கணவர் செய்யும் யாகத்தை தடுக்க எண்ணி வேகவதி நதியாக பெருகி காஞ்சிபுரத்தை அடைந்து யாகத்தை தடுக்கும் முயற்சியாக உலகத்தையே இருளில் மூழ்க வைத்தார். சூரியன் மற்றும் சந்திரன் ஒளியை இழக்கச் செய்து பூ உலகையும் இருளில் ஆழ்த்தினார். மேலும் மாயநலன் என்ற அசுரனை அனுப்பி யாகத்தையும் அழிக்கச் சொன்னார். மாயநலன் அக்னி ரூபமாக வந்து யாகத்தை தடுக்க முயற்சிக்கும் பொழுது திருமால் மாயநலனை தடுத்து தன் கையில் தீபம் போல ஏற்றி யாகசாலைக்கு வெளிச்சம் கொடுத்த தலம் இதுவாகும். இவ்வாறு திருமால் அக்னியை தீபம் போல கையில் ஏற்றி நின்றமையால் விளக்கொளி பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார்.
கோயில் வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் தாயார் மரகதவல்லி சன்னதி கிழக்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது. தாயார் கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறாள். இங்கு வரதராஜ பெருமாள் கருட சேவை அன்று உடை வழங்கி சாத்தும் விழா நடைபெறுகிறது. வாழ்க்கை இருண்டு போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருப்பவர்கள், ஒவ்வொரு நாளும் கெட்ட கனவு, துர்தேவதைகளின் தொல்லைகளால் அவதியுறுபவர்கள், சுப காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று வருந்துபவர்கள் இத்தலத்துக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் ஒளி ரூபமாக வந்து அனைத்து கஷ்டங்களையும் விளக்கொளி பெருமாள் தீர்ப்பார் என்பது நம்பிக்கை. கல்வியில் சிறந்து விளங்கவும் குழந்தை வரம் வேண்டி இத்தல பெருமாளிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றனர். உங்கள் வாழ்விலும் ஒளி வீச நீங்களும் வாங்க. இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி. வாழ்க வளர்க.